இப்ப வெளிவரும் தமிழ் படங்களோட டைட்டில்களை கவனிச்சாலே டைட்டிலுக்கு எவ்வளவு வறட்சி அப்படின்றது புரியும். ஒரு வித்தியாசமான டைட்டில் அமைஞ்சிட்டா அது எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சாலே படம் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் ஒரு படத்துக்கு பகிரின்னு பெயர் வச்சிருக்காங்க. அது என்ன பகிரி? வாட்ஸ்அப்பை தான் பகிரின்னு தமிழ் படுத்தி இருக்காரு படத்தினுடைய இயக்குனர் கம் தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணன். சிலர் இதையே கட்செவி அஞ்சல் என தமிழ் படுத்தி இருந்தாலும் அதை விட எளிமையா செய்திகளை பரிமாறும் செயலி என்பதை சொல்லும் வகையில பகிரி என மாற்றியிருக்காங்க. கார்வண்ணன் யாரிடமும் உதவி இயக்குனரா பணியாற்றாமலேயே சொந்த வாழ்க்கை தந்த அனுபவத்தாலேயே இயக்குனர் ஆனவர். வாட்ஸ்அப் அதாவது இயக்குனர் மொழியில பகிரி அப்படின்னா நம்மகிட்ட இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல் தானே. அப்படி படத்துல வரும் முக்கிய கேரக்டர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதாலேயே பகிரின்னு பெயர் வச்சாராம். சரி, என்ன சொல்லுது பகிரி? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு தனித்தனி ஆசைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளோட இந்த சமூகத்தை அணுகுறாங்க. ஆனா சமூகம் நான் ஒவ்வொருவருக்கும் என்ன திணிக்குது அப்படின்றதுதான் வாழ்க்கை. அதுதான் பகிரியிலையும் பேசப்பட்டிருக்கான். இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு சுயநலம் அடங்கியிருக்கு. ஏன் காதலே ஒரு வகையில சுயநலம் தானே அப்படின்னு புது விளக்கம் தராரு அவரு. ஆழ்ந்து யோசிச்சா அட அதுவும் உண்மைதானே. யாருக்கிட்டையும் உதவி இயக்குனரா இருந்த அனுபவம் இல்லை அப்படின்னாலும் படத்துல ரவி மரியா, ஏ வெங்கடேஷ், டிபி கஜேந்திரன், மாரிமுத்து, பாலசேகரன் என பல அனுபவம் வாய்ந்த இயக்குனர்களை இயக்கியிருக்காரு. எல்லாம் சரி, படம் எடுக்க துணிச்சல் வேணுமே. அதை யார் கொடுத்தது? ஒளிப்பதிவாளர் செழியன். பரதேசி பட ஒளிப்பதிவாளர் செழியன் இயக்குனருக்கு நண்பராம். கதையை கேட்ட அவர் தான் பக்கபலமா இருந்து படத்தை முடிச்சு கொடுத்துருக்காராம். செழியன் எடுத்து செஞ்ச ப்ராஜெக்ட்னா அதுல ஏதோ விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம்.